அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. சீமோன் பேதுருவின் மாமியார் நலம் பெறுகின்றார். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 44 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பேதுருவின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் காய்ச்சலை கடிந்து கொண்டு குணமாக்கினார். எல்லா நோய்களுக்கும் தீ ஆவிகளே காரணம் என்று லூக்கா கருதினார் என்பதற்கு இடமில்லை. அதே சமயத்தில் நோய்களை ஒரு சொல்லால் குணமாக்க இயேசு வல்லவராய் இருந்தார். இயேசு தம்மிடம் அழைத்து வரப்பட்ட எல்லா நோயாளிகள் மீதும் தம் கைகளை வைத்து அவர்களை நலமாக்கினார். இயேசு பேய்களை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். அதுபோல இயேசு சில குறிப்பிட்ட நோய்கள் நீங்கி நலம் பெற்றவர்களிடம் அவர்கள் நலமானதை குறித்து வெளியே சொல்ல வேண்டாம் என ஒரு புதிரான தடை உத்தரவு பிறப்பித்தார். இதை மெசியா ரகசியம் என அறிஞர்கள் பெயரிட்டு அழைக்கின்றனர். அன்பார்ந்தவர்களே, பேதுருவின் மாமியார் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று நலம் பெறுகிறார். அவருக்கு இறைவனிடமிருந்து நல்வாழ்வு கிடைக்கிறது. நல்வாழ்வை பெற்ற அவர் அடுத்தவருக்கு பணிவிடை செய்கிறார். பணிவிடை என்பது அடுத்தவர் நல்வாழ்விற்கு அவர் காரணமாக கருவியாக மாறுகிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கடவுளின் பிள்ளைகள் அடுத்தவருக்கு கரம் கொடுப்பவர்கள், கலங்கரை விளக்கமாக இருப்பவர்கள், மற்றவரின் நல்வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பவர்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவன் எனக்கு செய்துள்ள அரும்பெரும் செயலுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேனா? நான் பெற்ற இறை வல்லமை கொடைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? நற்செய்தி பணி எங்கும் பரவிட பரந்த மனநிலையோடு பல இடங்களிலும் பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவால் தொடப்பட்டு இறை அனுபவம் பெறுவோம். இறை ஆற்றலால் பிறரும்பு பணி உள விருப்பத்தோடு செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.